கோவை ரெயின்போ காலனியைச் சேர்ந்தவர் முருகேஸ்வரி. 38 வயதான இவர் கணவர் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். முருகேஸ்வரியும் அவரது கணவர் ராம்குமாரும் CSI தேவாலயத்தில் துப்புரவு பணியாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் சர்ச் நிர்வாகத்தினர் முருகேஸ்வரியை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென பணியிட மாற்றம் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியான முருகேஸ்வரி இதுகுறித்து சர்ச் நிர்வாகத்தினரிடம் நியாயம் கேட்டுள்ளார். ஆனால் அவர்களோ முருகேஸ்வரியை சாதி பெயரை சொல்லி திட்டியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் அவரை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த ராம்குமார் தனது மனைவிக்கு நடந்த கொடுமை குறித்து சர்ச் நிர்வாகத்தினரிடம் கேட்டுள்ளார். இதனால் அவரையும் வேலையிலிருந்து தூக்கியுள்ளது சர்ச் நிர்வாகம். இதனையடுத்து கடந்த நவம்பர் 3ஆம் தேதி தேவாலயத்தில் வழிபாட்டுக்காக சென்றிருந்த நிர்வாகியான அமிர்தம் என்பவரிடம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து ராம்குமாரும் முருகேஸ்வரியும் கூறியுள்ளனர். மேலும் ஆசை வார்த்தை கூறி மதம் மாற்றிவிட்டனர் என்றும் தெரிவித்துள்ளனர். அப்போது அங்கு சென்ற பாக்யசெல்வன் என்பவர் தம்பதியினரை தகாத வார்த்தைகளால் பேசி சாதிய ரீதியாகவும் அவமானப்படுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் தேவாலயத்தின் பொருளாளர் காட்வின் என்பவரிடமும் முறையிட்டுள்ளனர். அவரோ புது வருடத்தில் அதாவது 2025 பிறந்தவுடன் வேலைக்கு சேர்த்து விடுவதாக கூறியுள்ளார். ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளனர் சர்ச் நிர்வாகத்தினர். கடந்த 2018ஆம் ஆண்டு கபிராஜ், டிமோதி ரவீந்தர் ஆகியோர் ராம்குமார் முருகேஸ்வரியிடம் நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றி கட்டாய மதமாற்றம் செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்டதால் தான் முருகேஸ்வரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடு நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், வெளியே போகணும்னு கூப்பிட்டா வருவியா, சில நேரம் நைட்லையும் வெளியே தங்கணும் என்றும் இதையெல்லாம் செய்தால் வேலை நிரந்தரம் என மிரட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முருகேஸ்வரி தற்கொலைக்கு முயற்சி செய்து தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்போது முருகேஸ்வரி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. துப்புரவு பணியாளரிடம் சர்ச் நிர்வாகத்தினர் இவ்வாறு நடந்து கொண்ட விதம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.